வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வுன்னு பார்ப்போம். அதுக்கு கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டு தான். அதுக்கு கீழே அடுத்து செகண்ட் சப்போர்ட்டுன்னு போட்டிருந்தோம். இதுக்கு கீழே பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் மேலே ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாலும் மேலே போக வாய்ப்பு. ஆனால் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் அப்சைடு போணுச்சு. மார்க்கெட் நம்ம சொன்ன மாதிரி இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டேயோட லோ ஹைக்கு இடையில தான் மார்க்கெட் இருக்க வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ ஹை சைடு பிரேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த செட்டப் படி. இப்போ இதெல்லாம் நம்ம கிட்டத்தட்ட சொன்னபடி தான் அடைஞ்சு. ஆனால் இடையில நம்மளால் ஒரு நெருக்கி பிடிச்சி ஒரு சப்போர்ட் டென்ஸ் போட முடியல. அதுக்கு காரணம் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இது எந்த டைரெக்ஷனெலாம் மூவ் ஆகலாங்கிறமே சொல்லியிருந்தோம். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டிலையும் ஒரு எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். 2 சப்போர்ட்டுக்கு இடையில நம்ம எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். இதுக்கு கீழே இறங்கினா மட்டும்தான் மார்க்கெட் டவுன் சைடு போக வாய்ப்பு. அப்படி இல்லாத பட்சத்தில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் அப் சைடு பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நிஃப்டி பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான செட்டப்லாம் இருக்குது. பேங்க் நிஃப்டி அந்த மாதிரி இல்லை. அதை 15 மினிட்ஸில் பார்ப்போம். அப்புறம் ஒரு நண்பர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. என்னென்னா ஒன்று அப் சைடு போகணும்னு சொல்லுங்கள், இல்லை டவுன் சைடு சொல்லுங்கள், இல்லைன்னா சைடு வேஸ்மே சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. நம்ம ஓவராலாக அப்படியே டே கேண்டில் வச்சு மார்க்கெட் அப் சைடு தான் போகணும்னா அப் சைடுன்னு சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் டவுன் மார்க்கெட் டவுன் சைடுன்னு சொல்லவே இல்லை. அந்தமாரி சொல்கிறதுக்கு இந்த சேனல் கிடையாது. இந்த சேனலை பொறுத்தளவுக்கு ஆப்ஷன் பையருக்காகனா செட்டப்னு கூட வச்சுக்கலான்னு வச்சுங்களேன். இங்கே தொட்டால் அங்கே போகும், இங்கே தொட்டால் இறங்கும். இந்தமாரி சில டிப்ஸ் தான் இந்த சேனலோட நோக்கமே. இந்த மாதிரி இடங்கள்லாம் ரியாக்ட் ஆக வாய்ப்பு. நம்ம அந்த இடத்துல பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ பயன்படுத்திக்கலாங்கிறது தான் அந்த நோக்கம் அடைஞ்சு. மற்றபடி ஓவரலாக மார்க்கெட் மேலே தான் போவோம், ஓவரலாக மார்க்கெட் கீழே தான் போவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னோடய ப்ரிடிக்ஷன் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நம்ம நிஃப்டியில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ இந்த டே கேண்டிலுக்கு நம்ம நிறைய சொல்லியிருந்தேன். இந்த இடம் வர்றப்போ தான் அதை டபுள் டாப்பாக இந்த இடம் கன்சிடர் பண்ணுவோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த டபுள் டாப் பிரேக் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு தான் மறுபடியும் மார்க்கெட் இந்த டபுள் டாப் பிரேக் பண்ணுது. அதனால் இந்த இடத்த பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம முந்தான வீட்டில் சொல்லியிருப்போம் நினைக்கிறேன். இப்போ பார்த்தா அதுமாதிரி தான் டே கேண்டில் செட்டப்படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி, மறுபடியும் ஸ்பின்னிங் டாப்பு. இப்போ ஸ்பின்னிங் டாப்புக்கு மேலே தான் க்ளோசிங்கே கொடுத்துருக்காங்க. இதன்படி பார்த்தோன்னா மார்க்கெட் புல்லிஸ் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. கிளியராக டே கேண்டில் பொறுத்தளவுக்கு புல்லிஸ் தான் தெரியுது. ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா இப்போ போன ஹை தான் 25,192. அதுக்கு அடுத்த ரவுண்ட் ஃபிகரில் போட்டிருப்போம் 25,300, 25,400 அப்படிங்கிறது. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 25,117, அடுத்து 25,070, அடுத்து 24,998, ஃபைனலாக 24,950 அப்படின்னு போட்டிருக்கோம். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே நியராக இருக்கும். இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் வெரி புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் கூட இருக்கும். ஆனால் அது நம்ம ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 25,092 கொடுத்துருவோம். 192 சொல்லிட்டு அந்த 200க்கு மேலே அந்த ரவுண்ட் ஃபிகருக்கு மேலே வச்சிங்க. இதுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 25,400 அதையும் தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த இடம் தாண்டும்போது. அதே சமயத்தில் இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் இது நடந்ததில் என்ன ப்ராப்ளம்னா இந்த நடந்துச்சு பாருங்கள் இந்த ஒரு ட்ரேடு மட்டும். இதுதான் அந்த குழப்பம். மார்க்கெட் ஒரு டவுன் கொடுத்துட்டு திருப்பி அப்பு போனாங்க. இந்த டவுன் கொடுக்காமல் இருந்துச்சுன்னா மார்க்கெட் கிளியராக நம்ம அப் சைடு சொல்லிடலாம். இந்த டவுன் கொடுத்ததுனால தான் அந்த மார்க்கெட்டில் ஒரு சின்ன கன்ஃபியூஸ் ஆக்சுவலாக. அதை நம்ம அது இல்லாத மாதிரி ஃபேக்காக எடுத்துகிட்டா கூட மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட் இந்த ரேஞ்சில் இருக்கும். கிட்டத்தட்ட எல்லாமே இந்த ரேஞ்ச் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே அப்படி வச்சுப்போமே. இந்த ட்ரெண்ட் லைன் கீழே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு. அப்படி இல்லாத பட்சத்தில் அப் சைடு போக வாய்ப்பு. அப்படி எடுத்துப்போம். இது இந்த இடம் ஃபேக்காக எடுத்துக்கலாம். அப்படி ஒரு வேளை இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அந்த 24,950 வரைக்கும் கூட இறங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சு குறிக்கிட்டு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எழுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் என்ன பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்தளவு 0.5% அப்பில் முடிச்சிட்டாங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்தல வெறும் 8 பாயிண்ட் மட்டும் தான் ப்ளஸில் முடிச்சிட்டாங்க. இந்த கேண்டில் வேணால் பெருசாக இருக்கலாம். நேற்றோட கேண்டில் கொஞ்சம் மேலே தான் முடிச்சிட்டாங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு
இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த கேனோட ஹை லோ தான் நம்ம வந்து ரேஞ்சாக இருக்கும். இது பிரேக் பண்ண வச்சாலும் அப் சைடு போக வாய்ப்பு இருக்கும், அப்படி இல்லைனா டவுன் சைடு போகிற மாதிரி காட்டுது. அதனால தான் நம்ம நிஃப்டிலேயும் ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுவும் அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தெரியுது. நம்ம 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 51,250, அதுக்கடுத்து 51,404, அதுக்கடுத்து 51,877, 52,340. இதெல்லாம் நம்ம நேற்று போட்டிருந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். அதை போல் சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 51,828, அதுக்கடுத்து 50,938, அடுத்து 50,333, 49,910 போட்டிருக்கோம். சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, இது பேங்க் நிஃப்டி மட்டும் எல்லோ ஜோன் தான் போட்டாலும் பெருசாக வேறு வழி இல்லை, அந்த மாதிரி தான் செட்டப் தான் இருக்குது. இந்த எல்லோ ஜோன் போட்டிருக்கேன். இந்த எல்லோ ஜோன் பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட் வந்து டவுன் சைடு போக வாய்ப்பு இருக்கும். அதை போல் இந்த செகண்ட் சப்போர்ட் இருக்குது பாருங்கள், 50,938 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட்டை இப்போ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் வந்து அப் சைடு திரும்புறது வாய்ப்பு இருக்கும். நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கும். இந்த இடம் தொட்டால் இதுலேருந்து ஒரு நல்ல மூமெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் மார்க்கெட்டில் வெரி புள்ளி சமயம் பேர் எதிர்பார்க்கலாம்னா, நம்ம இந்தமாரி போகிறத விட இதை வந்து இதுக்கு மேலே வச்சுப்போம். அந்த 51,404 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்லேருந்து ஒரு பெரிய புள்ளிஸ் எதிர்பார்க்கலாம், ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் கூட இருக்கும். அதே சமயத்தில் இந்த இடத்துல இந்த இடம் ஸ்ட்ராங் பையிங் ஏரியா தான். அதாவது இந்த எல்லோ ஜோனுக்கு கீழே செகண்ட் சப்போர்ட் இருக்குது பாருங்கள், அது வந்து அதுலேருந்து பெரிய பையிங் ஏரியா தான். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது தொட்டாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு போயிட்டு ஒரு சின்ன டவுன் கொடுத்து அடுத்து பிரேக் பண்ணுறது வாய்ப்பு இருக்கும். இது எப்படின்னா, இந்த இடம் சப்போர்ட்டு, இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது வாய்ப்பு இருக்கும். இதை கூட வேறு மாதிரி போடுவோம். ஒருவேளை இந்த மிடில், அதாவது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடம் சப்போர்ட் எடுக்கும், இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் வெரி புல்லிஷ். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோவை பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஃபால் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒன்று இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இந்த ரேஞ்சை பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த 51,404 பிரேக் பண்ண பட்சத்தில் வெரி புல்லிஷ் இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் புல்லிஷ் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம், இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணாத வரைக்கும். ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நிஃப்டி ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி மட்டும்தான் ஒரு சின்ன சொதப்பல். ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் இருந்து இந்த 51,404 மேலே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் நாளாக இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. 1 2 3 4 5 நாளாகவே இதுக்குள்ளே தான் இருக்குது. 1 2 3 4 நாளாகவே இதுக்குள்ளே தான் இருக்குது. இது என்னை பொறுத்தளவுக்கு இது எந்த டைரெக்ஷனில் பிரேக் ஆகுதோ அந்த சைடு பெரிய மூமெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப் சைடுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.